வியாசர் கொடுத்த அறிவுரை 4. அரசன் ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டுகிறார். அப்போ அரசன் ஒரு டாஸ்க், இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு பொறுப்பை ஒருவிடம் கொடுக்கிறார். வியாசர் சொல்கிறார், அந்த சமயத்தில் அந்த பொறுப்பு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எல்லார் எதிர்க்க நீங்கள் அதை அது செய்கிறது ரொம்ப கஷ்டம் அரசே என்று சொல்லக்கூடாது என்று வியாசர் சொல்லுகிறார். என்ன சொல்ல வேண்டும்? அரசே, அதை நான் நிறைவேற்றுகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றும் இல்லை, உட்காந்துடணும். மாடர்ன் பிஸ்னஸ் மேனேஜருமே அதான் சொல்கிறாங்க. இஃப் த டாஸ்க் இஸ் கிவன் டு யூ, யூ ஷுட் அக்செப்ட் இட். எம்டி சொல்கிறார், இந்த டாஸ்க் பண்ணி கொடுப்பாங்க, பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிடணும், எவ்வளோ டாஸ்க் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும். அப்புறம் எல்லாரும் போன பிறகு எம்டியை போய் தனியாக சந்தித்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாஸ்க்கை நான் செஞ்சிடுறேன், ஆனால் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைகளை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னா நிச்சயமாக முதலாளி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், கண்டிப்பாக 100%. ஏன்னா டாஸ்க் முடித்தாங்கனால எல்லாரும் எதிர்க்கையும் நீங்கள் சார் ரொம்ப கஷ்டங்க, இது என்னால் பண்ண முடியுமான்னு தோணல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னோன்னே இந்த ஹோல் திங் ஹஸ் பிகம் டிமாரலைஸ்ட் ஆகுது. அந்த இடத்துல இந்த ஹோல் சிச்சுவேஷன் இஸ் பிகம் நெகட்டிவ் வேவ்ஸ். அது எம்டி லைக் பண்ணவே இல்லை. அவருக்கு தெரியும் டிஃபிகல்ட்டிஸ், பட் அக்செப்ட் த டாஸ்க், பட் டெல் ஹிம் லேட்டர். இந்த கஷ்டங்கள்லாம் சொல்லணும் இல்லை, நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் கஷ்டம், நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஸோ அவரை சந்தித்து நீங்கள் அதை அவருடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா நிச்சயமாக மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு உதவி தான் போகிறார். ஆகவே வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, அரசன் கொடுத்த ஆணையை நிறைவேற்றுங்கள், என்னதான் இருந்தாலும். அதை ஓப்பனாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் தைரியமாக எழுந்து நின்று சொல்லும் பொழுது அரசன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். பார்த்தியா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறான் இல்லையா, இந்த கஷ்டங்கள் இருப்பினும் அப்படின்னு, உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் சொல்கிறார். ஸோ இதை நம்ம நிச்சயமாக இன்றைக்கும் ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்களா?